டிவிக்கு தலைவர் விஜய் அவர்கள் இப்ப ரீசெண்டா மகாபலிபுரத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரைவேட் ஹால்ல வந்து கிட்டத்தட்ட டிவிக்கு நிர்வாகிகள் ஒரு 2000 பேர் யார் யார் ஐடி கார்டு வச்சிருக்காங்களோ, யார் யார் இன்விடேஷன் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி என்று 2000 நிர்வாகிகள் வந்து கலந்துக்கினாங்க ஒரு சிறப்பு பொதுக்குழுவில், டிவிகேவுடைய பொதுக்குழுவில். அப்போ விஜய் அவர்கள் வந்து பேசியிருந்தாரு, ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து பேசியிருந்தாங்க. ஸோ இவங்க பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ வந்து இணையத்தில் ஷேர் செய்யப்பட்டு பயங்கர விவாதமாக மாறி இருக்கு. நிறைய அரசியல் தலைவர்கள் வந்து விஜய் அவர்களையும் ஆதவ அர்ஜுனா அவர்களையும் பயங்கரமாக விமர்சிச்சுட்டு வராங்க. ஸோ விஜய் அவர்கள் வந்து பார்ப்பதற்கு இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த பொதுக்குழுவில் வந்து பார்ப்பதற்கு மனுஷன் வந்து அந்த அளவுக்கு கவலை முகமாக இருக்கிறாருங்க. ரொம்ப சோகமாக இருக்கு அவர் முகத்தை வந்து பார்க்கும்போது. ஸோ விஜய் அவர்களுடைய முகத்தில் இதுக்கு முன்னாடி நிறைய தேஜஸ் இருக்கும். பட் இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த பொதுக்குழுவில் அவர் பார்க்கும்போது அந்த மூஞ்சில் வந்து தேஜஸே கிடையாது. அதே சமயத்தில் டிஎம்கே வந்து பயங்கரமாக விமர்சிச்சு இருந்தாரு. இந்த கரூர் துயரம் வந்து ஏற்பட்ட பிறகு டிவிகே வந்து ரொம்ப சைலண்டா இருந்தாங்க. அந்த சமயத்துல டிஎம்கே அரசாங்கம் வந்து இந்த டிவிகேக்கு எதிராக என்னென்ன செயல் செஞ்சது, சுப்ரீம் கோர்ட்ல என்னென்ன பண்ணிருந்தாங்க, சட்டமன்றத்துல வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து டிவிகேக்கு எதிராக என்னென்ன செஞ்சிருந்தாங்கன்றத. ஸோ விஜய் அவர்கள் வந்து ஒரு பக்கம் சுப்ரீம் கோர்ட் அளித்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பை எல்லாத்தையும் கையில வச்சுக்கிட்டு நிறைய விஷயங்களை சொல்லி டிஎம்கே வந்து விமர்சனப்படுத்தி இருந்தாரு. அதுக்கப்புறம் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து ஒரு படி மேல போயிட்டு இன்னமும் டிஎம்கே வந்து பயங்கரமா அவரும் விமர்சனப்படுத்தி இருந்தாரு. ஸோ இந்த விஷயங்கள் தான் இப்போ சோசியல் மீடியால வந்து பகிரப்பட்டு இப்போ வந்து விவாதத்துக்குரிய ஒரு பொருளாக மாறி இருக்கு. இறைவங்க அரசியல் களத்துல இப்போ திருப்பியும் ஒரு பயங்கர சூறாவளி என்பது வீச தொடங்கியது. ஏன்னா இன்னமும் கொஞ்ச நாள்ல வந்து இந்த எலெக்ஷன் என்பது வரப்போகுது. ஸோ அதனால அரசியல் கட்சிகள் வந்து அவங்களுடைய பரப்புரைகளையும் அவங்களுடைய அஜெண்டாக்களையும் அவங்களுடைய கருத்துக்களையும் இப்போ வந்து ரொம்ப பகிரங்கமாக மக்களுக்கு மத்தியில் வந்து பரப்பிட்டு வராங்க. ஸோ அரசியல் களம் என்பது பயங்கரமா சூடு பிடிச்சிருக்கு. ஒரு பக்கம் வந்து டிவிகே வெர்ச்சுவல் வாரியர்ஸ், இன்னொரு பக்கம் அடுத்த கட்சிகளுடைய ஐடி விங் சென்டர். ஸோ சரியான ஒரு சோசியல் மீடியா வாரம் இங்க வந்து போயிட்டு இருக்கு. சரியான சூழ்நிலையில டிவிகே விஜய் அவர்கள் நம்மளுடைய அரசியல் நகர்வு வந்து இன்னமும் 100% வந்து ஸ்ட்ராங்காக போகுது. ஸோ அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுல இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தெளிவா விஜய் அவர்கள் வந்து இப்ப ரீசெண்டா அந்த சிறப்பு பொதுக்குழுவில் வந்து சொல்லிட்டாரு. ஸோ மக்களே, டிவிகே விஜய் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய விஷயத்த நீங்க என்னவா எடுத்துக்கிறீங்கன்றதை வந்து என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.